تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்த நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மாணவிகளே, ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம், பசியுடைய நேரம், சாப்பாட்டை எதிர்பார்க்கிற ஒரு நேரம். காலையில் இருந்து 2-3 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சாப்பிட்ற நேரத்திலும் ஒரு நிகழ்ச்சியா என்று ஏங்கி தவிக்கிற ஒரு நேரம். வெயிலும் கொட்டன்னு கொட்டுது. இருந்தாலும் இந்த நாள் மிக பெருமதியான ஒரு நாள், மிக பெருமதியான ஒரு நாள். அல்லாஹ் உங்களை அல்லாட மாளிகையில் கொண்டு வந்து வைத்து இன்றைய நாளில் உங்களுடைய செவி அறைகள் கேட்கிற முழுக்க எல்லாமே குர்ஆனும் சுன்னாவும் தான். இப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய செவி அறைகள் சிறந்ததாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்கிற காதுகள் தான் என்ன செய்யும், சிறந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிறப்பாக இருக்கிறீங்க. அடுத்தது, இந்த நேரம் ரொம்பவும் கஷ்டமான ஒரு நேரம் என்பதனால என்னையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நான் உங்களோட ஒரு விருந்தாளி. உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவரை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. எப்படி கண்ணியப்படுத்துறது? அவருக்கு தேவையானதை கொடுத்து, சாப்பாட்டை கொடுத்து, அவங்களோட உட்கார்ந்து பேசி, அவர்களோட மனசு பாதிக்கப்படாமல் எப்படி ஒரு விருந்தாளியை நீங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களோட ஒரு உறவு வந்தால் கவனிப்பீர்களோ அந்த அளவுக்கெல்லாம் என்னை கவனிக்க தேவையில்லை. என்ன பேசுகிறோம் என்பதை மட்டும் கவனித்து கொண்டால் போதுமானது. அதனால் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளியாக என்ன செய்யுங்க, பாருங்க. பார்க்குற நேரத்தில் என்ன செய்யும், நல்ல செய்திகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எனக்கும் உங்களுக்கும் தரப்போதுமானவன். குறுகிய நேரத்தில் என்ன செஞ்சிடுவேன், முடிச்சிட்டு உங்களோட வயிற்று பசியை சோதித்து பார்க்க என்ன செய்ய மாட்டேன், விரும்பவும் மாட்டேன். ரைட். அதாவது இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு பேசணும் அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு எங்கட சமூகமே மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆசைப்படுகிற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு எங்கட சமூகம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றால், ஒரு 60 வயது வந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்னும் சரியாக உது செய்து தொழத் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். 70 வயதானவருக்கு கூட ஒரு சுன்னத்தான தாடி வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வில்லாத மனிதர்களும் இருக்கிறார்கள். 60 வயதான பெண்ணுக்கும் அல்லாஹ்வை எப்படி பயப்படணும் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். காரணம் என்ன? யாராவது ஒருவர் இஸ்லாத்துக்கு வாரார் என்றால்
இஸ்லாத்துக்கு வந்தது அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமதியாக நினைக்கிறாங்க. இஸ்லாத்தை பெருமதியா பார்க்க இல்லை. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அண்ணன் நடிகை இஸ்லாத்துக்கு வந்துட்டா, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் என்று இஸ்லாத்துக்கு வந்தவர் தான் கண்ணியமானவராக பார்க்கப்படுகிறாரே தவிர எது கண்ணியமானதோ அது கண்ணியமாக பார்க்கப்படுவது கிடையாது. எது கண்ணியம்? இஸ்லாம் தான் கண்ணியம். இஸ்லாத்தில் வந்ததால தான் கண்ணியம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய கண்ணியமான மனிதர் தான் அந்த காலத்தில். ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத நேரம் அவருக்கு ஒரு கண்ணியத்தை இஸ்லாம் கொடுக்கல. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்தான்? கண்ணியத்தை கொடுத்தான். ஹதீஜா அம்மா அந்த காலத்தில் ஒரு கண்ணியமான ஒரு பெண் தான். ஆனா அல்லாஹ் எப்ப அந்த பெண்ணை கண்ணியமாக்கினான் என்றால் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா கண்ணியமாக்கினான். நம்ம வாழ்ற இஸ்லாம் இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லாதது போன்று சிலர் எண்ணுறாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, வாலிபர்களும் சரி, யுவதிகளும் சரி, ஒரு மனசுல ஒரு தோற்றப்பாடு என்னென்று கேட்டால் நம்ம வாழ்ற இந்த இஸ்லாம் அல்லது நம்ம பின்பற்ற இந்த மார்க்கம் இந்த உலக வாழ்வுக்கு ஒரு பொருத்தமற்றது மாதிரி கருதுகிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இது எதுக்கு பொருத்தம் என்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்குத்தான் பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதால தான் இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய போதனைகள், இஸ்லாமிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய பண்பாடுகள் புறக்கணிக்கப்பட்டு மேற்கத்திய கலாச்சாரங்கள், மேற்கத்திய மோகங்கள், மேற்கத்திய சிந்தனைகள், தாக்கங்கள் இந்த உலகத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாம் எவ்வளவு ஒரு பிளெக்சிபிளான, ஒரு சிறந்த, ஒரு அறிவுபூர்வமான, உலகத்துக்கும் மறுமைக்கும் உன்னதமான வழிகாட்டுகிற ஒரு மார்க்கம் என்பதை படித்து கொண்டால் இதை விடவும் வேறு யாரும் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் நேசிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு துஆவை, இப்படி ஒரு பிரார்த்தனைய எந்த மதத்திலாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எனக்கு சிறந்த வாழ்க்கையை தா, மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை தா. சுருக்கம் அதுதானே. இந்த உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை தா, மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை தா. இப்படி ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் எந்த மதமும் சொன்னது கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மேற்கத்திய மோகம் பிடித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை நாடுகிற போது அவங்க இருந்ததை நினைத்து மிக கவலைப்பட்டு அழுகிறாங்க, மிக வேதனைப்படுறாங்க. நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோமே அப்படி என்று. ஆனா இஸ்லாத்தில் இருக்கிற நாங்க எங்கட இஸ்லாமிய கலாச்சாரம், எங்கட இஸ்லாமிய பண்பாடு, பழக்க வழக்கங்கள் அது புறக்கணிக்கப்படுகிற போது ஒரு உணர்வு கூட இல்லாத, உணர்வுகள் அற்ற ஜடங்களாக இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மேற்கத்திய உலகத்தின் கலாச்சார தாக்கம் மிக தீவிரமாக இன்றைய இளைஞர் யுவதிகளுக்குள் ஊடுருவிக் கொண்டே இருக்கிறது. அது ஆண்களும் விதிவிலக்கு கிடையாது, பெண்களும் விதிவிலக்கு கிடையாது. இன்றைக்கு இருக்கிற கல்வி சூழல், இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி ஒரு துஆ கேட்பார்களாம். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு அறிவை கற்றுக் கொடுத்தவனே எனக்கும் அறிவை கற்றுத்தா, சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்தவனே எனக்கும் விளக்கத்தை தா. அப்படி என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்களாம். அறிவு என்பது
அல்லாஹ்ட புறத்துல இருந்து வார உண்டு. ஆனா அறிவை தேட போய் நம்முடைய சமூகம் மேற்கத்திய அனாச்சாரத்தை இன்றைக்கு தன்னுடைய கலாச்சாரமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்வை பத்தி அனுப்பின நோக்கத்தை பத்தி சொல்ற நேரம் குர்ஆன்ல பாருங்க, சூரத்துல் ஜுமுஆ 2வது வசனம். அல்லாஹு தாலா சொல்லுகிற போது, அல்லாஹு தாலா பஅஸஃபில் உம்மியின், அவரை உம்மியான நபியாக அல்லாஹு தாலா அனுப்பினான். உம்மின்னா என்ன? உம்மாவோடு சேர்ந்தவர். அதாவது பிள்ளை பிறந்தா எப்படி தாயோடு பிள்ளை இருக்குமோ ஒன்றும் தெரியாத உம்மா பிள்ளைன்னு சொல்லுவோமே, உம்மா பிள்ளை, உம்மா சொல்றதான் செய்யும், உம்மா சொல்றதான் கேட்கும், இது உம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவோமே. அல்லாஹ் உம்மி நபி, உம்மி நபி என்றால் பஅஸஃபில் உம்மியின், எழுத வாசிக்க தெரியாத என்பது அல்ல அதனுடைய அர்த்தம். உம்மின்றா தாயோடு சேர்ந்த பிள்ளை. இந்த நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவோமே, அது மாதிரி உம்மி என்றால் அந்த தாயை போல, தாய் எப்படியோ அப்படித்தான் பிறந்த மாதிரி இருந்த ஒருவர் தான் உம்மி நபி. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, இந்த உலகமும் சரி மறுமையும் சரி அவருடைய கைக்குள்ள அல்லாஹ் கொடுத்துட்டான். அவரை மதிக்காதவர் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு, அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் என்று பேச முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா உயர்த்திட்டான். ஆனா அல்லாஹ்ட தூதருக்கு எழுத வாசிக்கத்தான் தெரியாது. ஆனா உலக விஷயங்கள், உலக விவகாரங்கள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற முடிவெடுப்பது, அவ்வளவு யுத்தத்தையும் யாரு வழி நடத்தினது? ரசூலுல்லாஹ் தான் வழி நடத்தினாங்க. யுத்தத்தில் போராடினது யாரு? ரசூலுல்லாஹ் தான் போராடினாங்க. ஒரு யுத்தத்தை தயார் செய்தது யாரு? ரசூலுல்லாஹ் தான் தயார் செஞ்சாங்க. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு யுத்தத்தை தயார் செய்ய முடியுமா? ஒரு நாட்டை பிடிக்க முடியுமா? ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமா? ஒரு பெண்கள் சமூகத்தை மாற்ற முடியுமா? கடவுள் என்று கண்முன்னே கையெடுத்து கும்பிட்டு வந்த எத்தனையோ கலாச்சாரங்களை எல்லாம் இது அனாச்சாரங்கள் என்று மாற்ற முடியுமா? அவர் ரசூலுல்லாஹ் மாத்தினாராக இருந்தால், அவர் உம்மி நபியாக இருந்து இந்த உலகத்தில் அவர் எதை சாதித்தார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தண்ட பணிக்குள் இருந்து கொண்டு பிற சமூகத்தை தன்னுடைய மார்க்கத்துக்குள் அழைத்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல சிறந்த அழைப்பாளராக இந்த உலகத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு நம்மட பிள்ளைகளும் தான், ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, யுவதிகளும் சரி, இளைஞர்களும் சரி, நல்லா ஆரம்பத்திலிருந்து படிக்கிறாங்க. படிக்கிற நேரம் நல்லா ஓஎல் ஏஎல் எல்லாம் படிக்கிறாங்க. எப்ப இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படி என்று கேட்டால், இந்த யூனிவர்சிட்டி கலாச்சாரம் வரும், அல்லது இந்த ஓஎல்ல ஒரு கலாச்சாரம் வரும், அல்லது ஏஎல்ல ஒரு கலாச்சாரம் வரும். நமக்கு நம்மட நாட்டில் இந்த நாடு மாஷா அல்லாஹ் சில வெளிநாடுகளை விடவும் சிறப்பான சலுகைகளை தந்த ஒரு நாடு. எங்களுக்கு தனியான ஸ்கூல் இருக்குது, பெண்களுக்கு தனியான ஸ்கூல் இருக்குது, தனியான ஆடை இருக்குது, பெண்களுக்கு தனியான ஆடைகள் இருக்குது. அவங்க தான் கட்ட கவுனோட திரிவாங்க. நம்மெல்லாம் மாஷா அல்லாஹ் ஃபர்தா போடலாம், நம்மெல்லாம் ஜீன்ஸ் உடுக்கலாம், நம்ம உடம்புகளை மறைக்கலாம், ஃபேஸ் கவர் பண்ணலாம். நம்ம வாழ்ற நாடு இன்னும் ஒரு பௌத்த நாடு என்று சொல்கிறோம். அவ்வளவு சலுகையும் இருக்கிறது. ஆனா சலுகையை பயன்படுத்த நம்ம ரெடி இல்லை. ஆனா நம்ம எதை பயன்படுத்துறோம் என்றால், மேற்கத்திய மோகம், மேற்கத்திய கலாச்சாரம், அறிவு என்ற போர்வையில், அறிவு என்ற போர்வையில் அல்லது உயர் கல்வி என்ற போர்வையில் தான் இருந்த இடத்தை மறந்து ஒரு மனுஷனை நீங்க சிலை வணங்குறவனாக மாத்தணும் என்றால் உங்களால முடியாது. யாருக்காவது நம்மளை இப்ப யாராவது கூப்பிட்டு ஒரு ஹிந்து சகோதரரோ அல்லது ஒரு பௌத்த சகோதரரோ இதுல இருக்கிற யாராவது உங்களை இந்த சிலையை வணங்க வைக்க இயலும் என்றால் ரத்தத்தால் எழுதி நான் தருவேன், யாரும் நீங்க சிலையை வணங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பானது அது. இஸ்லாம் அவ்வளவு இனிப்பானது, நீங்க அந்த பக்கம் போக மாட்டீங்க. அது நரகம் என்று தெரியும். ஆனால் மேற்கத்திய இந்த உலகம் உங்களை எப்படி தெரியுமா தூண்டுது? ஆண் பெண் கலப்பை உருவாக்குது, படிப்புல இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குது, மொழி ரீதியான தொடர்பாடலை உருவாக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு திரைமறைவு இல்லாத ஒரு உணர்வுக்குள் உங்களை உள்ளாக்குது. பாடத்தில் ஒன்று சேர்றீங்க,
படிப்புல ஒன்று சேர்றோம், பண்பாட்டில் ஒன்று சேருகிறோம், பழக்க வழக்கங்களில் ஒன்று சேருகிறோம். பழக்க வழக்கங்கள் டெவலப் ஆகிறது. பழக்கம் மாறி மாறி காலப்போக்கில் இரண்டு பேருடைய உள்ளங்களுக்குள்ளும் இருக்குகிற உணர்வுகள் தூண்டப்படுகிறது. தூண்டப்படுகிற நேரம் ஒரு அந்நிய ஆணை ஒரு இஸ்லாமிய சகோதரி சும்மா நேசிக்க ஆரம்பிக்கிறாள். அந்த நேசம் காதலாக மாறுகிறது. காதல் தலைக்கடிக்கிறது. காதல் தலைக்கடித்தவுடன் மார்க்கம் மறந்து போகிறது, இஸ்லாம் மறந்து போகிறது, தாய் தந்தை மறந்து போகிறாள், வாழ்ந்த வீட்டு சூழல், நாட்டு சூழல், ஊட்டு சூழல் மறந்து போகிறது. அத்துணையையும் மறந்துவிட்டு இன்றைக்கு எத்தனையோ அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இஸ்லாமிய பெண்கள் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய எத்தனையோ இந்துக்களையும் பௌத்தர்களையும் கிறிஸ்தவர்களையும் இன்றைக்கு திருமண பந்தத்தில் சந்தித்துக் கொண்டு சர்வ சாதாரணமாக சிலை வணங்க மாட்டேன், அது பெரிய பாவம் என்று நினைத்த பெண்களெல்லாம் மேற்கத்திய சிந்தனையின் தாக்கம் விரும்பியோ வெறுத்தோ ஒரு சிலை வணங்குகிறவனுக்கு ஒரு மனைவியாக அல்லது அவனுடைய இந்திரியத்தை சுமக்குகிற ஒரு கர்வரையாக கேவலமான ஒரு பெண்களாக இன்றைய சமூகத்தில் நானும் நீங்களும் அறியாதது எதுவும் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஏராளம் தாராளம். ஆனா நம்மளை கூப்பிட்டு இதை வணங்குங்கண்டா வணங்க மாட்டோம், இதுக்கு கும்பிடுங்கண்டா கும்பிட மாட்டோம், இதுக்கு மாலை போடுங்கண்டா போட மாட்டோம், இதுக்கு பன்னீர் வையுங்கண்டா வைக்க மாட்டோம், இதுக்கு மனக்குச்சு கொளுத்துங்கண்டா கொளுத்த மாட்டோம், அவ்வளவு தெளிவோடு இருக்கிறோம். அது கூடாது என்று தெரியும், மறுமையை நாசமாக்கும் என்று தெரியும், என்னுடைய பரம்பரைக்கு அது உகந்தது அல்ல என்று புரிகிறது. ஆனால் மேற்கத்திய கலாச்சார தாக்கம் உங்களை சிலை வணங்கிகளாக மாற்ற வேண்டும் என்றால், இஸ்லாத்திலே இருந்து உங்களை ஓரமாக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய திட்டம் உங்களை ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடுகளுக்குள் அப்பால் கல்வி, சமத்துவம், சமாதானம், நீதி, நேர்மை என்ற ஒற்றுமை என்று சொல்லுகிற சிந்தனைக்குள் உங்களை கொண்டு வந்து உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் மழுங்கடிக்க செய்து நீங்கள் இருக்குகிற மார்க்கத்தை மறந்து, இருக்குகிற இடத்தை மறந்து, ஆடைகளை மறந்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மறந்து அற்ப உலக வாழ்வுக்காக ஆசைப்பட்டதை அடைவதற்காக உசுரை கூட விடுவதற்கு உங்களை தூண்டுகிற இன்றைய மேற்கத்திய உலகத்தின் சிந்தனை தாக்கம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர முஸ்லிம்கள் செறிவாக வாழுகின்ற, முஸ்லிம்கள் செறிவாக படிக்குகின்ற இடங்களில் இல்லாமல் இல்லை என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை. என்னை விடவும் உங்களுக்கு நிறைய இதுல அனுபவமும் இதுல தகவலும் ஏராளம் தாராளம். தகவல் வறுமை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் மேற்கத்திய சிந்தனை. உங்களை கூப்பிடுறல்ல, வாங்கன்னு கூப்பிடுறல்ல, மாறுங்கன்னு சொல்றல்ல, உங்களை மாறுவதற்கான சிந்தனையை தூண்டுறது. அதுவும் சும்மா அதே நேரடியான சிந்தனை அல்ல. உங்களோட சிந்தனையை எவ்வளவு காலம் கெச் பண்ண முடியுமோ அவ்வளவு காலம் கெச் பண்ணி உங்களை எந்த வழிக்குள்ளால கெடுத்து மார்க்கத்தில் இருந்து துடைத்தறிந்து உங்களை வேறு ஒரு திசைக்கு கொண்டு போக முடியுமோ அந்த போராட்டத்தில் இன்று மேற்கத்திய உலகம் வெற்றியும் கண்டு கொண்டுதான் இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆமா இல்லையா? மனச்சாட்சியோடு பேசுங்கள். இதுல எத்தனையோ பேர் இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகின்ற உயர்தர கல்வியை கற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஓஎல் எழுதிவிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வர வேண்டும், ஏஎல் படிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா நல்ல சிறந்த பெறுபேறுகளை இறைவன் தர வேண்டும். அந்த பெறுபேறுகளின் ஊடாக நீங்கள் இருக்குகின்ற பெருமதியான மார்க்கத்தை மறந்துவிட்டு பயணிக்குகின்ற மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தின் சிந்தனைகளுக்குள் அகப்பட்ட மாணவிகளாக நீங்கள் ஒரு காலமும் வந்துவிடக் கூடாது. அதனால அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கிற நேரம் ஒரு பிரார்த்தனையை மறக்காம கேளுங்க. யா அல்லாஹ், அறிவு என்பது என்னுடைய புறத்தில் இருந்த ஒன்றல்ல. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்த போது
அவருக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாத்துடைய அறிவையும் பேரையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். யா முஅல்லிம தாவூத அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு அறிவை கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வே எனக்கு அறிவை கற்றுத்தா. சுலைமானுக்கு விளக்கத்தை கொடுத்த அல்லாஹ்வே எனக்கு விளக்கத்தை தா. விளக்கமும் அறிவும் அது உன்னுடைய புறத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாமல் இன்றைக்கே உங்களுடைய இருப்பை இஸ்லாத்தோடு இணைய வைப்பதற்காக படிப்பு வந்து பண்பாடுகள் வந்து இஸ்லாத்தை மாற்றாமல் இஸ்லாம் போய் அங்கிருக்கிற படிப்புகளையும் அங்கிருக்கிற பண்பாடுகளையும் வாழ்க்கை ஊடாக மாற்றுகின்ற நல்ல கலாச்சாரம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த அபாயா, நம்ம உடுக்கிற அபாயா இலங்கை திருநாட்டில் எவ்வளவு காலமாக அறிமுகமாயிருக்கும் சொல்லுங்க. இது உண்மையிலேயே இலங்கையுடைய கலாச்சார ஆடையா? இது இல்ல, இலங்கையுடைய கலாச்சார ஆடைகள் எல்லாம் கிடையாது. நான் சும்மா கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற ஆடை கலாச்சாரம் யாரை போக்கஸ் பண்றாங்க? அபாயா என்பது நான் நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னர், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னர், 1990ஆம் ஆண்டு கால பகுதிக்கு முன்னர் இலங்கையிலிருந்து சென்று இந்த ஹஜ்ஜுக்காக போனவர்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே உள்ள இந்த அபாயாவுடைய வடிவத்தை கண்டு உடுத்து, அதுதான் அதன் பிறகு இந்த நாட்டிலே ஒரு அபாயா கலாச்சாரம் உருவாகிச்சு. அதுக்கு முதல் இந்த நாட்டிலே இருந்த ஆடை கலாச்சாரம் என்பது எல்லாரும் சாரி தான் உடுத்தாங்க. நீங்க பாருங்க, நம்மளோட ஆடை கலாச்சாரத்தை ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். ஆனா இந்த 3 வகைக்குள்ளையும் மேற்கத்திய சிந்தனை சிக்குண்டு தான் இருக்கிறது. ஒன்று, நம்ம அன்றாடம் நம்மளோட வீடுகளில் உடுக்கிற ஆடைகள். நம்ம அன்றைக்கு நம்மளோட வீடுகளில் உடுக்கிற ஆடை. நீங்க வீட்டில் இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க, ஷோல் கட்டி இந்த ஹபாயா போட்டு இப்படியெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க. என்ன செய்வீங்க? ஒன்று நைட்டியோட இருப்பீங்க அல்லது ஹவுஸ் கோட்டோட இருப்பீங்க. அப்படியான ஒரு உடுப்போட என்ன செய்வீங்க? வீட்டில் நீங்க இருப்பீங்க. அடுத்தது திருமணத்துக்காக வேண்டி உடுக்குகிற ஆடைகள். அதை இன்றைக்கு யாரு அடிக்கிறாங்க, யாரு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, யாரு விளம்பரப்படுத்துறாங்க, யாரு வாங்குறாங்க, யாரு தன்னுடைய மானம் மரியாதை இழந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு அதுல மோகத்தோடு இருக்கிறாங்க என்பது தாராளம் ஏராளம் அந்த சிந்தனை தாக்கம் சமூகத்தில் இருக்கிறது. வெளியில் செல்லுகிற போது உடுக்குகிற உடுப்பு ஆடை கலாச்சாரம், மரண வீடு அல்லது மஸ்ஜித் அல்லது மதரசா, அதுக்கு வார நேரம் உடுக்குகிற ஆடை கலாச்சாரம். இப்படி 4 கட்டங்கள்ல என்ன செய்யலாம்? நம்முடைய சமூகத்தில் இந்த ஆடை கலாச்சாரத்தை நாங்க பிரிச்சு பார்க்கலாம். வீடுகளில் இருக்கிற போது டொப் அப்படின்னு சொல்லுவீங்க, அது ஃபியா டொப்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். அப்படியே மேலால அப்படி உடம்புக்கு சேப்பா வந்து இடுப்படியை வந்து விரிஞ்சிருக்கும், அதுக்கு என்னமோ ஒரு பேரை சொல்லுவீங்க. இன்னும் ஒன்று டொப்புண்டு உடுப்பீங்க, அது 2 வகையா இருக்கும். ஒன்று முடங்கால் வரைக்கும் வெட்டுப்பட்டு இருக்கும், அது ஒரு அளவு பரவாயில்ல, மான மரியாதையோடு போகலாம். பார்த்தா மேற்கத்திய சிந்தனை, எங்கட பொம்பளைகள் எல்லாம் கட்டக்கவுனோட நடக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் கட்டக்கவுன் விளங்காத மாதிரி ஆடைகளை கண்ணியமாக உடுக்குறாங்க, ஒரு ஃபேஷனை உருவாக்கணும். அதுக்கு முடங்கால் இருக்கிற வெட்ட தூக்கி இடுப்பு வரைக்கும் வச்சுட்டான், போக்குள்ள ஒன்று முன்னால போகுது, அடுத்தது பின்னால வருகுது. அந்த முடிஞ்சு ஃபித்னா ஏறி தொலைஞ்சி நாசமாகி இளைஞர்கள் தொலைந்து இன்றைக்கு பாவங்கள் அதிகரித்து இன்றைக்கு வீதிகளில் நடக்க முடியாத அளவுக்கு, அன்னார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கங்கள் தலைவிரித்து ஆடுகிற மேற்கத்திய கலாச்சாரம் முஸ்லிம்களுக்குள் சர்வ சாதாரணமாக ஊடுருவி போய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறைவன் சொல்லுகிற போது லிபாசு தக்குவா என்று சொல்கிறான். ஆடை என்பதை இறைவன் சொல்லவில்லை, ஆடையில் இறைவன் தக்குவாவை சொல்லுகிறான். தக்குவா என்பது இஸ்லாம், தக்குவா என்பது ஈமான், தக்குவா என்பது தொழுகை, தக்குவா என்பது நோன்பு, தக்குவா என்பது மறுமை, தக்குவா என்பது கபரு, தக்குவா என்பது சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தையும் மறுமையையும் இஸ்லாத்தையும் ஈமானையும் இணைப்பதற்கு தக்குவா எப்படி இருக்கிறதோ அதே போன்று ஒரு பெண்ணுடைய ஆடையை இறைவன் சொல்லுகிற போது லிபாசு தக்குவா, இறையச்சம் உள்ள ஆடை என்று சொல்கிறான். ஆடையிலும் இறையச்சம் இருக்க வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். இஸ்லாம் அரைவாசி என்றால் நாம் உடுக்குகிற ஆடை இன்னும் ஒரு அரைவாசியாக இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால்தான்
நாங்க மறுமையில தப்பிக்கொள்ளலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு உடுப்பை இன்றைக்கு சமூகம் போட்டுட்டு அது இடுப்பு வரைக்கும் வெட்டி வச்சிருக்குது. அதுல போட்டுக்கிட்டு இன்றைக்கு ஒரு சமூகம் என்ன செய்யுது? அடுத்து ஸ்லிம் ஸ்கர்ட் என்னமோன்னு சொல்றீங்க, அந்த ஃபிட்டா போடுற லெகின் அதை போட்டா சுபஹானல்லாஹ் அது இனி சொல்ல இயலாத அளவுக்கு அது சில நேரம் நரம்பு தளர்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்துடுமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஃபிட். இந்த ஜீன்ஸ் இன்று பொடியனல் போடுறானேல், அன்றைக்கு ஒரு பொடியனை பார்த்தா காலுக்குள்ள சொபிம்பேக்க வச்சுக்கிட்டு ட்ரௌசரை புத்திக்கிட்டு நிற்கிறான். காலில் சொபிம்பேக்க கட்டிக்கிட்டு என்னடான்னு கேட்டா கால் சின்னது போகுது இல்லை, சொபிம்பேக்க வச்சா லேசா போகும் தான். நான் சொன்னா தேங்காய் பூசிட்டு பூசும், தேங்காய் பூசிட்டு அல்லது ஒயில் அல்லது ஏதாவது கிறிஸ், அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க. கொஞ்சம் லூஸா இருந்தா நம்ம லூஸ் ஆயிடுற மாதிரி நினைக்கிறாங்க, லூஸா இருந்தா மற்றவ லூஸ் ஆயிடுறான். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சமூகத்திட்ட ஆடை யார் உருவாக்கினது, எங்கிருந்து வந்தது, யாரை இலக்கு வைக்கிறார்கள், எதனோடு பயணிக்கிறோம்? நல்ல உடுப்பை உடுத்து கீழே உடுக்கிற உடுப்பு ஆக மோசமான உடுப்பாக மாறி போய் இருக்குது. அதுலயும் ரெண்டு இருக்குது. இன்னும் ஒன்று என்னது பிளாசோன்னு சொல்றாங்க, அது மாஷால கொஞ்சம் பரவாயில்லை, விளங்கிச்சானே. அது கொஞ்சம் காலுக்கு ஒரு 2-3 பேர் உடுக்கிற மாதிரி கொஞ்சம் விசாலமா இருக்குது. நடந்து போன ஒரு காத்து ராகத்தா நல்ல அடிப்படையில் உடம்புடைய பரமன் வெளியில் விளங்காத அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆடையாக இருக்கிறது, கொஞ்சம் விசாலமாக இருக்கிறது, அது பிரச்சனை அல்ல. ஆனா சிலாக்கள் உடுக்குற இந்த லெகின்களை பார்த்தால் சுபஹானல்லாஹ் உடுத்தும் உடுக்காம போகிற அந்த நரகவாதிகள் என்று இறை தூதர் சொன்ன பெண்களோ என்று எண்ண தோண்டுகிற அளவுக்கு ஆடை கலாச்சாரம் மாறி போய் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 சாரார் நரகவாதிகள், லம் அரஹுமா அவர்களை நான் காணவே இல்லை. வனிசாவுன் காசியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸஹுன்ன காஸ்னிமத்தில் புகுதில் மாயிலா. அதிலே ஒரு கூட்டம் பெண்கள் கூட்டம், ஆடை அணிந்த நிர்வாணிகள், பிற ஆடவரின் பக்கம் சாய்ந்து போவார்கள், பிற ஆடவர்களை சாய்ந்து எடுப்பார்கள். அவர்களுடைய தலைகளுடைய முடிகளெல்லாம் ஒட்டகத்துடைய திமில்கள் போன்று உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் சுவர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்துடைய வாசனையோ ஒரு மனிதன் மறுமையில் நடந்து போக போக அந்த சுவர்க்கத்தின் வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுவர்க்கத்தின் வாசத்தை கூட இப்படிப்பட்ட கேவலமான பெண்கள் சமூகம், ஆடை அணிந்த நிர்வாணிகளும், பிறர் ஆடவரின் பக்கம் சாய்ந்து போகிறவர்களும், பிறர் ஆடவரை தன் பக்கம் சாய்ந்து இழுப்பவர்களும் நரகவாதிகள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படை செய்தவர்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக திருமண வீடுகளில் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் அல்லது பெருநாள் காலங்களில் முடிகளை உயர்த்தி கட்டிக்கொண்டு வீதிகளில் நடக்கிற போது அந்தரங்கமாக அணிய வேண்டிய அசிங்கங்களை எல்லாம் வெளியில் காட்டிக்கொண்டு விரசங்கட்ட நரகத்துக்கு தன்னுடைய உடம்பை அழைத்து செல்லுகிற மிக மோசமான ஒரு கலாச்சார தாக்கம், மேற்கத்திய தாக்கம் இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரிகளுடைய சிந்தனைகளுக்குள் அது வந்து சிக்குண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வெளியில் வருகிற போது அபாயாக்களை உடுத்துக் கொள்கிறார்கள். சாலிஹான தாய் தந்தையோடு இந்த உலகத்தில் வளருகிறார்கள். படிப்புடைய நேரத்திலும் பக்குவமாக வளர்ந்து கொள்கிறார்கள். திருமணம் என்று வருகிற போது அன்றுதான் அடுத்த சாவுமணி அவர்களை நோக்கி வீச ஆரம்பிக்கிறது. நல்லா இருந்த பிள்ளைகள் எல்லாம் திருமணத்துக்காக வாங்குகிற ஆடை கலாச்சாரம் லெஹங்கா. இன்றைக்கு நிறைய பேர் உடுக்கிறது லெஹங்கா தானே, அது பேரு எனக்கு சரியா தெரியாது, பேர்ல எழுத்துல ஏதாவது இருந்தா லெஹங்காவோ என்னமோண்டு உடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா மணி கட்டி, அது பாரம், சரியான பாரம். அவ்வளவு மணியையும் கட்டி வச்சிருக்குது. எதுல மணியை கட்டி வச்சிருக்கிறான்னா நெட்டு துணியில, பட்டு துணி அல்லது நெட்டு துணி. அந்த மணி விழுந்தா அவ்வளவுதான். சிலது பார்க்க இயலாது, ஓப்பன். சிலது கைக்கு நெட்டு, அந்த மொஸ்கோட் மாதிரி இருக்குது, நெலும்பு கடிக்காம போடுறதுக்கு. பொண்ணுக்கு போடுற உடுப்பா அது. அல்லாஹு அக்பர், நல்லா உடுத்த பிள்ளை.
நல்லா தாய் தந்தைக்கு பிறந்து வளர்ந்து மார்க்கத்தை கற்ற பிள்ளை. சிலாக்கள் கல்யாணத்தில் போய் பார்த்தா இது சிங்களாக்களா, பௌத்தர்களா, இந்துக்களா, கிறிஸ்தவர்களா, முஸ்லிம்களா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சார தாக்கம் நல்லா வளர்ந்த ஈமானை சுமந்த பிள்ளைகளுக்குள் ஏராளம் தாராளம் இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சார தாக்கங்கள் மாறி போயிருக்கிறது. இதுக்கு பெரிய காரணம் என்ன அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு இருக்கிற ஒரு சினிமாவும் இதற்கு ஒரு காரணம்தான், ஃபேஸ்புக்கும் இதற்கு ஒரு காரணம்தான், டிக்டாக்கும் இதுக்கு ஒரு காரணம்தான். நல்லா இருந்த பிள்ளைய கொண்டு போய் இந்த கொஞ்சம் பேர் திரியிறானே, ஊர்ல கிறுக்கு பிடிச்சி திரியிறானே, அவன் யாருன்னு கேட்டா என்னடா அவன் தொழில்னு கேட்டா யூடியூபரான். அவன் போற ஒரு ஹோட்டல்ல ஃப்ரீயா தின்னுட்டு நல்லா இல்லாத சாப்பாடையும் நல்லா இருக்குன்னு சொல்ற, அதுல மியூசிக்கையும் சேர்க்கிற. நேத்து முந்தநாத்து உண்டு பார்க்கிறேன், ஒருவன் இருக்கிறான் இந்த பக்கத்துல தான் இருக்கிறான், கொழும்புக்கு போறது ஒரு பொம்பளை உடுப்பு எடுத்துட்டு போறான். எவ்வளவு மோசமான கலாச்சாரம், எப்படி சிந்தனை பாருங்க. ஒரு தமிழ் பொம்பளை ஒன்று உடுத்துட்டு போறா, செட்டிங் பெட்டாவுல சமங்கோட பள்ளிக்கு முன்னால அவன் உடுத்துட்டு போக அவன் பார்த்து ஹாய் நல்லா இருக்குதே இந்த உடுப்பு எங்க வாங்கினீங்கன்னு கேட்கிறான். அவன் இன்ன கடையில் என்றான், விளம்பரப்படுத்துறான். அல்லாஹ் அக்பர். எங்கட சமூகம் எங்க போயிட்டு, ஆம்பளைகள் சில ஆக்களை போய் பார்க்கிறோம், அவன் லெஹங்காவை உடுக்குறான், உடுத்துட்டு காட்டுறான், ஆம்பளை பிள்ளைகள் உடுக்குறான். ரசூல்லா சொல்றாங்க அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்தை இன்றைக்கு விளம்பரத்துக்காக உடுக்குகிற ஆண்கள், ஆண்களுடைய உடுப்புகளை உடுக்குகிற பெண்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களே. எங்க இருந்து வந்துச்சு இந்த கலாச்சாரம்? எங்க இருந்து இந்த பிச்சை வந்துச்சு? அல்லாஹ்வுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீங்க திருமணம் முடிக்கிறதாக இருந்தா, குருடனா இருந்தாலும் செவிடனா இருந்தாலும் ஈமானோடு இஸ்லாத்தோடு பார்த்து முடிங்க. இந்த யூடியூபர் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்கள், பிரபலியத்தை தேடுறானுங்கள். நீங்க மறைஞ்சு இவ்வளவு காலமும் கண்ணியமாக உங்களோட உம்மா வாப்பாவுடைய நல்ல மரியாதைக்காக வளர்ந்த பிள்ளைகள் நாளைக்கு அப்படியான மாப்பிள்ளை மாறு உங்களை வந்து முடித்தால், அல்லாஹ் மீது ஆணையாக உங்களையும் ஒரு யூடியூபராக ஆக்கி உங்களையும் விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்தி அறையில் இருந்த உங்களை எல்லாம் அம்பலத்தில் ஆக்க வைத்து உங்களை கேவலப்படுத்துவதற்கு என்று இன்றைக்கு கொஞ்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு சிந்தனையாளர்களாக புரட்சியாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதனால ரொம்ப கவனமா இருங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டுக்கங்க. இதுதான் ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டம் நிறைந்த சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். மேற்கத்திய சிந்தனைகள், இந்த யூடியூப், இந்த ஃபேஸ்புக், இந்த டிக்டாக், இந்த பப்ஜி கேம், இதெல்லாம் தனியே பேசணும். ஆனா நிறைய தெரியும். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை உடைத்தறிவதற்காக யூதர்களினால் திட்டமிட்டு நம்ம இருந்தாலும் நம்ம பார்க்காட்டியும் கிளிக் என்ன வருகிறது, யூடியூப்ல நல்லதை பார்க்கிறோம், கூகுள்ல நல்லதை பார்க்கிறோம், ஃபேஸ்புக்ல நல்லதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் என்ன வருது, கிளிக் கொஞ்சம் கிளிக் பண்ணி பாரு, பண்ணித்தான் பாரு, அதுக்கு பிறகு நீயே உன்னை காண மாட்டியே என்று சொல்ற அளவுக்கு நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை நாசமாக்குற அளவுக்கு மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரங்கள், மேற்கத்திய கலாச்சாரங்கள். நல்லா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை பேரு இனம் தெரியாத, மொழி தெரியாத, நிறம் தெரியாத, மார்க்கம் தெரியாத, பண்பாடு தெரியாத, பழக்க வழக்கங்கள் தெரியாத, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஓடி போன எத்தனையோ உறவுகள் இஸ்லாத்தை மறந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மாணவிகளே, இந்த ஆடை கலாச்சாரம் மேற்கத்திய சிந்தனைகள் ஊடாக வந்தது. இன்னைக்கு இருக்கிற உடுப்புகளை பாருங்க, நீங்க மேல போடுற உடுப்பு கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல கொட்டன், கொஞ்சம் கனமா இருக்குது, கீழே போறது ஆக மெல்லியதா இருக்குது. என்னடா இது? நாங்க எதை மறைக்கணுமோ அது கொஞ்சம் ரஃப்பா இருந்தா பரவாயில்ல. ரசூல்லா சொன்னாங்க, மெல்லிய ஆடைகளை உடுக்காதங்கன்னாங்க, உடம்புல ஒட்டின ஆடைகளை உடுக்காதங்கன்னாங்க, ஆண்களை போல பெண்கள் ஆடை அணிய கூடாது என்றாங்க, பெண்களை போல ஆண்கள் ஆடை அணிய கூடாதுன்னாங்க, ஆண்களை போல ஒப்பனை செய்கிற பெண்களும் பெண்களை போல ஒப்பனை செய்கிற ஆண்களையும்
அல்லாஹ் சபிக்கிறான்னாங்க. அண்ணன் சலூன் வச்சிருந்தான், 2 மாசம் சலூன்ல வேலை, பியூட்டி சென்டர்ல வேலை, நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன், மாறிட்டார். இந்த நாட்டில் அவனை கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு நாட்டில் கிரீடம் அனுபவிச்சு அவங்களுக்கு பட்டி கொடுத்து நாய்ப்பட்டி மாதிரி ஒன்றை போட்டு இந்த நாட்டின் அங்கீகாரத்தோடு அழகு ராணியில் கலந்து கொள்ளுகிற அளவுக்கு இமைகளை எல்லாம் வெட்டி உதடுகளை எல்லாம் சுவப்பாக்கி ஆபரேஷன் செய்து பேச்சில மாத்தம், நடையில மாத்தம், எல்லாத்திலையும் மாற்றத்தோடு இந்த நாட்டின் சட்ட திட்டங்கத்தோடு இன்றைக்கு இஸ்லாத்தை மறந்து மாறி மிக கேவலமாக முஸ்லிம் சமூகத்திலே உள்ளவர்கள் மாறிப்போய் இருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். என்ற பேர் நியாசிண்டா ஒரே ஒரு அங்கால அரவு தான் கூடும், நியாசா மாறியாச்சு. அங்கால ஒரு ஆள் வந்துக்கிட்டு பானுண்டா நூனை விட்டாச்சு, பாண்டு நிற்கிறான். என்னையாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு தன்னை மாத்திரத்துக்கு இன்றைக்கு எங்கிருந்து வந்துச்சு? என்ன கலாச்சாரம்? இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மேற்கத்திய கலாச்சாரம். நாங்கள் இப்போ திருமணம் முடிக்கப்பட அவசரப்பட்டு நம்ம என்ன செய்வோம்னா பழகி பார்ப்போம், செட் ஆயினா இணைவோம், செட் ஆகலைன்னா விட்டுடுவோம். அதுக்கு ஒரு பேர் லிவிங் கெதர், ஒரு இடத்துல ஃப்ரீயா வாழ்றது. அசிங்கமா தெரியல இது? எவ்வளவு அனாச்சாரம், எவ்வளவு கேவலம். அவட சாப்பாட்டை கொண்டு வந்து தின்னுவா, இவர சாப்பாட்டை கொண்டு வந்து தின்னுவாரு. 2 பேரும் ஒண்டா இருப்பாங்க, ஒண்டா தூங்குவாங்க, ஆனா ஒண்டா வாழ்வாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கடக்கும். அதுக்கு பிறகு ரைட் எனக்கும் உனக்கும் செட் ஆகுது, ரைட் உமா பாப்பாட்ட சொல்லி கல்யாணம். அப்ப இடையில இருந்தது அது கல்யாணம் இல்லை, அது வேற பேரு, அது வேற பேரு. நம்மட நாட்டிலும் இந்த பண்பாடுகள், நம்மட நாட்டில் இந்த பேர் இல்லாட்டியும் இந்த காதல் என்று சொல்லுகிற பெயர் இதுதான் மறு வடிவம். எங்க இருந்து வந்துச்சு? மேற்கத்தியம். மேற்கத்தியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எல்லா பல்கலைக்கழகங்களும் அல்ல, எல்லா மாணவ மாணவிகளும் அல்ல. அல்லாஹுவை பயந்தவர்கள், நல்லவர்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல லெக்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இன்றைக்கு பேர்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டு இன்றைக்கு இன்ன பேர்கள்ல இவ்வளவு காரியங்களை செய்கிறார்களாக இருந்தால் உண்மையில் இன்றைக்கு இந்த பேர்களின் ஊடாக மாற்று மத கலாச்சாரம், அதிலும் குறிப்பாக மேற்கத்திய கலாச்சாரம் நம்முடைய சமூகத்தில் அனாச்சாரங்களாக மாறிப்போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். சூரத்துல் பக்கரா 120வது வசனம், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹு. இந்த நசாராக்களும் இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும் அவர்கள் பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். உங்களை எப்பையும் இந்த கிறிஸ்தவ சமூகமும் இந்த யூத சமூகமும் உங்களை அழைக்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷனை உங்களோட சிந்தனைக்குள்ள போடுவாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஷைத்தானும் அப்படித்தானே, பாவம் செய்யுங்கன்னு ஷைத்தான் பிரச்சாரம் செய்ய மாட்டான். ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான், அழகுல நீங்க மயங்கிடுவீங்க. அது மாதிரிதான் இந்த யூதர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் இந்த ஷைத்தானுடைய அடிவருடிகள் பாவத்தை உங்களோட சிந்தனையில அழகுபடுத்தி காட்டுவாங்க. ஓ, கல்யாணம் முடிச்சிட்டு கஷ்டப்படுறதை விட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல் 2 வருஷம் வாழ்ந்து பார்ப்போமே, ஒட்டினா சேருவோம், இல்லைன்னா வெட்டி நிற்போம், பிரச்சனை இல்லை. எத்தனையோ வாழ்க்கைகள் இப்படித்தான் எங்களோட சமூகத்தில் மாறிக்கொண்டு போயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொழுகையில கேட்கிறது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்று. கேட்டு முடிஞ்சு அங்கால போறது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை நானும் நீங்களும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்க. புகாரியில் 5885வது செய்தி. நஸ்மா கேட்கிறேன், இந்த அல்லாட தூதருடைய இந்த சாபத்தை பெற்றவர்கள் எப்படி நல்லவங்களாக வாழலாம், எப்படி வளரலாம்,
நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கிறவன் தானே உலகத்தில் நல்லா இருக்கிறானே, வட்டி கொடுக்குறவன் தான் நல்லா இருக்கிறான், லீசிங் கொடுக்குறவன் தான் நல்லா இருக்கிறான், பிரான்ஸ்ல வைக்கல் ஓடுறவன் தான் நல்லா இருக்கிறான், நல்ல உடுப்பு உடுக்காதவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருப்பாங்க, ஆனா காலம் போகும். ஆனா பிறகு என்ன செய்யலாது, அவங்களால மாற முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹத்தம அல்லாஹு தஆலா அப்படியே சீல் பண்ணிடுவான். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல நம்ம எதையும் இழக்கலாம், இந்த அழகு ஒரு நாள் இழந்து போகும், இருக்காது. இப்ப இருக்கிற அழகு இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க ரசிச்சு ரசிச்சு பாக்குறீங்களே, மோப்பரவு பெருசா சின்ன நாடு பாக்குறீங்களே, நசிக்கிறதுக்கு பயந்து பயந்து நசிச்சா பரவிடுமான்னு பயப்படுறீங்களே, இந்த முகத்துல ஏதாவது ஒரு கோடு வந்தா உள்ளத்துல வந்த கோடு மாதிரி துடிக்கிறீங்களே, கொஞ்சம் கருப்பா இருந்தா ஏதாவது ஒரு கிரீமை போட்டு வெள்ளையாக ஆக மாட்டோமான்னு நினைக்கிறோமே, இந்த அழகெல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும், அழிஞ்சிடும், கலர் மாறிடும், தோற்றம் மாறிடும், பார்வை குண்டிடும், எல்லாமே போயிடும். வாழ்க்கையில எடுக்க முடியாத ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். ஒன்று, இஸ்லாம் நம்மளை விட்டு போயிட்டும் என்றால் உலக வாழ்க்கையும் நாசம், மறுமையும் நாசம். நம்ம கடத்துகிற நேரம், நீங்க அடுத்த நேரத்தை தான் நீங்க எடுக்கிறீங்களே தவிர, நீங்க இப்ப யாரு நினைச்சாலும் நீங்க 15 வயசுக்கு போக இயலாது. இப்ப நீங்க யாரு நினைத்தாலும் 15 வயசுக்கு உங்களால போக இயலாது. போனது போனது தான். இப்போ உங்களுக்கு 16, 17, 18, 19 கூடிக்கிட்டே போகும். இந்த ரெண்டும் வாழ்க்கையில மீட்டி எடுக்க முடியாத ஒன்று. அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நமக்கு தந்த இஸ்லாம் இருக்குதானே, அது உலகத்துக்கும் பொருத்தந்தான், மறுமைக்கும் பொருத்தந்தான். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சு கொள்ளணும் எவ்வளவு பிளெக்சிபிளான மார்க்கம் இஸ்லாம். நம்ம என்னத்துக்கு மேற்கத்திய சிந்தனையில நம்மட இஸ்லாத்தை கொண்டு போய் அடகு வைக்கணும். உங்களுக்கு தொலையலாதா, நின்றுகிட்டு தொலையலாதா, உட்கார்ந்து தொழுங்க. நீங்க நின்றுட்டு தான் தொழணும், கட்டளை போடலையம்மா, உட்கார்ந்து தொழுங்கம்மா. உங்களுக்கு உட்கார இயலாதா, படுத்துட்டு தொழுங்கம்மா. படுத்துட்டு தான் தொலை இயலாதா, எப்படி முடியுமோ அப்படி தொழுங்க. நீங்க பயணத்தில் இருக்கிறீங்களா, 5 நேரமும் தொலை தேவையில்லம்மா. நீங்க பயணத்தில் சுருக்கி தொழுங்க, சேர்த்து தொழுங்க. நீங்க பயணத்தில் இருக்கிறீங்களா, பசி வருகுதா, நோம்ப விட்டுடுங்க, கஷ்டப்படாதங்க. நோயாளியாக இருக்கிறீங்களா, நோம்ப பிடிக்கத்தான் வேணும் என்ற கடமை இல்லம்மா, விட்டுடுங்கடா, வேறொரு நாளைக்கு நீங்க பிடிங்க. எவ்வளவு பிளெக்சிபிளான மார்க்கம், சுபஹானல்லாஹ். இதை விட இந்த உலகம் இப்படி ஒரு மார்க்கம் இருக்குமா இந்த உலகத்துல? இவ்வளவு ஒரு சிறந்த மார்க்கமா, இவ்வளவு ஒரு சிறப்பா? நீங்க பாவம் செய்றீங்களா, தவறு செய்றீங்களா, பாவம் என்று உணர்றீங்களா, செய்த தப்ப நீங்க மனம் வருந்துறீங்களா? இந்த உலகத்தில் இப்படி ஒரு மார்க்கத்தை யாராலும் காண முடியாது. நீங்கள் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்தால், நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக அல்லாஹ் ஆக்கி தருகிறான். நீங்க குடிச்சீங்களா, தப்பு செஞ்சீங்களா, தவறு செய்தீர்களா, மனம் வருந்துகிறீர்களா, மறுமை நாசமாகிடுமே, கபரு மறுமை சுவர்க்கம் இல்லாமல் போயிடுமே உணர்றீங்களா? அல்லாஹ் கிட்ட கேளுங்க. யுபத்திலுல்லாஹு ஸய்யியாத், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஹஸனாத், நன்மைகளாக ஆக்கி தாரானம்மா. என்ன ஃபிளெக்சிபிளான மார்க்கம், சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அழகான, இவ்வளவு தெளிவான, இவ்வளவு உன்னதமான, இவ்வளவு லேசான இந்த மார்க்கம் நமக்கு சுமையாக இருக்கும் என்றால் நம்முடைய தலைக்குள் ஏதோ மேற்கத்திய சிந்தனை இருக்குது என்பது அடையாளம். இந்த உலகத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்துல மௌத்தா, இன்றைக்கும் நம்மட மனசுல நீங்க தானே ஃபாத்திமா நாயோட சின்ன பிள்ளை, நீங்களா அவங்களா சின்ன பிள்ளை? நீங்க தானே சின்ன பிள்ளை. அவ எவ்வளவு காலம் வாழ்ந்து மௌத்தா போய்த்தாங்க. ஆனா நம்மட மனசுக்குள்ள இன்னும் குட்டியான குழந்தையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமா என்று சொல்ற நேரம் பெரிய பெண்கள் மாதிரி கற்பனை கூட பண்ண முடியலையே. ஹதிஜாண்டா பெருசா விளங்குது, ஆயிஷாண்டா யுவதியா விளங்குது, ஃபாத்திமாண்டா சிறுமியா தானமா மனசுக்குள்ள தோண்டுது. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னர் மரணித்த ஒரே ஒரு பிள்ளை, அப்படிதானே? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால எல்லா பிள்ளைகளும் மௌத்தா போய்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால மௌத்தாகின ஒரே ஒரு பிள்ளை தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்துடைய தலைவி, சுவர்க்கத்துடைய தலைவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈர கொழுந்து, சின்ன வயதில் மரணித்து போனவர்,
மரண நேரத்தில் தனக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சகோதரியை பார்த்து சொல்றாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் அவர்கள் முடித்திருந்தார்கள். அவ பார்த்து சொல்றாங்க, எனக்கு பக்கத்தில் இருந்து நீங்க என்ன கவனிச்சுக்கங்க, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து அவங்க தான் பார்த்து கொண்டாங்க, அவங்க தான் கேட்டுக்கொண்டாங்க, அவங்க தான் மருத்துவம் செஞ்சாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் மௌத்தாகினம்மா, நீங்க என்ன நீங்களே குளிப்பாட்டுங்க, நீங்களே கஃன் செய்யுங்க அப்படியே சொன்னாங்க. சொல்லிட்டு மௌத்தாகிற தருணத்தில் அவர் சொன்ன வார்த்தை, இந்த மாநாட்டில் ஒவ்வொரு இந்த மாணவிகளுடைய உள்ளத்திலும் பொன்னெழுத்துக்களால் எழுதி கொள்ளுங்கள். சொன்னார்கள், நான் மரணித்தால் என்னுடைய ஜனாசாவை இப்படியே ஒரு தட்டில வைத்து தூக்கிட்டு போகாதங்க. இப்ப நீங்க ஹரத்துல பார்த்தா இப்படியே தட்டில வச்சு ஜனாசாக்களை தூக்கிட்டு போவாங்க. நம்மட ஊர்ல என்ன செய்வாங்கண்டா, ஜனாசாவுக்கு ஒரு மூடி போடுவாங்க, அதுக்கு மேல புடகை போட்டு மறைச்சு கொண்டு போவாங்க. சொன்னாங்க, ஃபாத்திமா அம்மா, நான் மரணித்து விட்டால் என்னை அப்படியே தட்டிலே வைத்து நீங்கள் ஒத்தடியாக தூக்கி செல்லாதீர்கள், ஏதாவது எனக்கு மூடுங்க. நான் மௌத்தாகியதன் பிறகும் என்னுடைய உடம்பை இப்படி தூக்கிட்டு போவதை நான் விரும்பவில்லை, என்னை மறைத்து எப்படியாவது கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக ஜனாசாவுக்கு மூடி போடப்பட்டது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசாவில் தான் முதலாவதாக அந்த மூடி சிஸ்டமே உருவாயிற்று என்பதை மறந்துடக்கூடாது. சுவர்க்கவாதியாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளாக வாழ்ந்து, தன்னிகள் சுமந்து இந்த காட்சிப்பட்ட அடையாளங்களோடு இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்த அந்த உயர்ந்த தாய், அந்த உயர்ந்த சகோதரி, அந்த உயர்ந்த சிறுமி நம்முடைய உள்ளத்தில் இன்றும் உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான மங்கை இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரத்தில் கூட என்னுடைய ஆடைகளோ என்னுடைய உடம்புகளோ பிற ஆடவர் பார்த்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தால் இந்த மாநாட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னதான் படித்து எவ்வளவுதான் பெரிய பட்டதாரியாக மாறினாலும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சிந்தனை தாக்கம் மேற்கத்திய கலாச்சார தாக்கத்திலே இருந்து முற்று முழுதாக மாறி என்னுடைய அறிவும் ஆற்றலும் உணர்வும் ஈமானும் இந்த மார்க்கத்தை வளர்க்குகிற நல்ல பண்பாடு உள்ள நல்ல இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அழைத்து வருகிற ஒரு சிறந்த ஆசிரியையாக இருந்து ஒரு தாயியாக, ஒரு சிறந்த தாயியாக இருந்து ஒரு தாயியாவாக, ஒரு சிறந்த வீட்டு பெண்ணாக இருந்து நல்ல சிறந்த ஒரு தாயியாவாக, என்ன துறையில் நீங்கள் பேர் போனாலும் இன்ஷா அல்லாஹ் மரணம் வரைக்கும் என்னுடைய மார்க்கம் என்ற துறையிலே நான் கடைசி வரைக்கும் இந்த மேற்கத்திய சிந்தனை தாக்கத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்று இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல சந்தர்ப்பத்தை இந்த மாநாட்டில் உறுதியாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இங்கு நீங்க வந்து போவதற்கான ஒரு மாற்றம் இன்றைக்கு அதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக இவ்வளவு நேரம் நான் பேசினேன், நீங்க கேட்டீங்க, இப்ப நீங்க பேசணும், நான் கேட்கிறேன். நான் பேசினது மேற்கத்திய தாக்கம் சம்பந்தமாக 1-2 தான், ஆனால் கொண்டு வந்தது பலது, நேரம் குறுகியது. நான் இப்போ தான் பார்த்தேன், நேரம் போயிடுச்சு. இது இல்லாத இந்த சமூகத்தில் நீங்க காணுகிற மேற்கத்திய சிந்தனை அல்லது கலாச்சார தாக்கங்களாக அடையாளப்படுத்த முடியுமாக இருந்தால் எதை அடையாளப்படுத்தலாம்? இந்த பக்கம் உண்டு, எதை அடையாளப்படுத்தலாம்? கொஞ்சம் சத்தமா. பர்த்டே கேக் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. இந்த பர்த்டே என்று சொல்லுகிற, ஆனா கேக்கு விற்கிறவனும் விற்கிறான், மெழுகுதிரியையும் ஊற்றி விற்கிறான், என்ன செரி ஆப்பிளையும் போட்டு விற்கிறான், என்ன டிசைன்ல வேணுமோ அவ்வளவத்தையும் போட்டு சீனிக்காரனும் தின்றுட்டு சன்னி பிடிச்சு போய் படுக்கிறான். பர்த்டே கேக், கிழவிக்கும் பர்த்டே, குமரிக்கும் பர்த்டே, மொண்டசூரில் படிக்கிற பிள்ளைக்கும் பர்த்டே. ஆனால் 2 பர்த்டே இருக்குது. ஒன்று மௌத்தாய் நாக்களை கொண்டாடுற பர்த்டே, அதுக்கு ஆடறுத்து கோழி அறுத்து கத்தம் மோதி கொண்டாடுற பர்த்டே, உசுரோட இருக்கிறாங்களுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுற பர்த்டே. இது 2 மார்க்கத்தில் இல்லாதது. அந்த பர்த்டே கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்து வந்தது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு பிள்ளை இல்லாமல் எத்தனை பேர் துடிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கொழும்புகளில்
பல ரூம்களில் மிச்ச நாள் கஷ்டப்பட்டு மருத்துவம் செஞ்சு பல வருஷமா குழந்தை இல்லைன்னு வந்து அல்லாஹ் கிட்ட சுஜூதுல இருந்து கேட்டு 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 6 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு கொண்டு அல்லாஹ் கொடுத்த குழந்தையை கொண்டு வந்து ஒரு வருஷத்துல அல்லாஹ்வை மறந்து அதுக்கு பர்த்டே கொண்டாடுகின்ற சமூகம் நம்முடைய சமூகத்தில் தாராளம் ஏராளம். இந்த சிந்தனை தாக்கம் இது தனியாக பேச வேண்டிய ஒன்று. ஏதாவது அந்நிய கலாச்சார தாக்கம், மேற்கத்திய கலாச்சார தாக்கம். யாராவது ஒரு ஆள் சொன்னா இது இந்த ஜனாசா தொழுகை மாதிரி ஒரு சமூகம் சொல்லிட்டு முண்டா அந்த சமூகம் தப்பிடும். அப்படி இல்லாட்டி எல்லாரும் மாட்டிக்கொள்ளணும், ஒன்றொண்டா சொல்ல வேண்டி வரும். இப்ப அங்காளந்து ஒரு ஆள் சொன்னாங்க, அந்த 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 சபையே முடிஞ்சிச்சு. வேற ஆமா ஒன்றுமில்லை. இதுக்குள்ள அப்ப இந்த பேர்த்டேயும் இந்த ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் கூகுளும் உடுப்பும் இதுதான் ஆயிக்குது மேற்கத்திய கலாச்சாரம், வேற ஒண்ணுமே இல்லையா? அது இந்துக்களுடைய கலாச்சாரம். சீதன தாக்கம் அது இந்துக்கள்கிட்ட இருந்து வந்த கலாச்சாரம். நான் நிறைய இந்த ஆடை கலாச்சாரத்தில் கொண்டு வந்த இந்துக்கள்கிட்ட இருந்து எப்படி வந்துச்சு, இந்த சல்வார் இந்துக்கள்கிட்ட இருந்து வந்தது, சாரி இந்துக்களுடைய கலாச்சாரம். ஆனால் கூடாண்டு சொல்லலை, நல்லா உடம்பு மறையிற மாதிரி உடுக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு, அதை சொல்ல இல்லை சரியா, அதை சொல்ல இல்லை. அது இல்லாம அரை குறையாக இருந்து நடக்கிறத சொல்றேன். ரைட். வேற தொங்கல் ஆளு கொண்டு சொல்லுவோமே. இதுல இன்றைக்கு நல்லா இருந்து கெட்டு போகிற ஒரு இடம்தான் திருமணம். இந்த திருமணத்தில் முழுக்க முழுக்க மேற்கத்திய கலாச்சாரம். ஒரு பொண்ணை உடுப்பாட்டுறது, எங்கட தாத்தாவை உடுப்பாட்ட 50,000 ரூபா கொடுத்த, நீங்க 50,000மா, நாங்க 2.5 லட்சம் கொடுத்த. ஒரு நாளைக்கு இருக்கிற கிரீமை போட்டு கருப்பை வெள்ளையாக்கி வெள்ளையை சுவப்பாக்குறதுக்கு எங்கட சமூகத்திட்ட மாப்பிள்ள ஹெலிகாப்டர்ல போறாராம் ஹோலுக்கு. முஸ்லிமா இருந்த பிள்ளை கல்யாணத்துல மார்க்கத்தை காணல, நல்ல மானமரியாதையோடு தலைய மறைத்திருந்த பிள்ளை திருமணத்துல சோழ காணல, முந்தானி போட்டு யாருக்கும் முன்னிலையில வந்து உட்காராத பிள்ளை திருமணத்துல முந்தானி இல்லாம எல்லாருக்கும் முன்னால வந்து உட்கார்ந்த பிள்ளை. எங்க சமூகத்துல நெட்டு உடுப்பே உடுக்க இயலாது என்று அடம் பிடித்த பிள்ளை நெட்டு உடுப்புத்தான் உடுப்பேன் என்று இந்த கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் போல நான் பொன்னாக ஒரு நாளைக்கு மாறணும் என்று தன்னம் தனியாக போராடின பிள்ளை. எத்தனையோ பேர் இன்றைக்கு நல்லா வாழ்ற சமூகத்துல இந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு பேரு மட்டும்தான், அதுல அடிக்கிற அந்த வெட்டிங் கார்டு இருக்குதானே, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். உனக்கு எங்க உண்ட வாழ்க்கையில கைர் வரப்போகுது, ஷர்ரு தான் வரும், கைர் இருக்காது. கார்டுல மட்டும்தான் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக. அதை நடத்துறதுக்கு ஒரு பள்ளிவாசல், அதை நடத்துறதுக்கு ஒரு ஹஸ்ரத், அந்த கல்யாணத்துல ஃபாத்தியாவோட இன்னும் ஒரு ஆள், சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு எப்படி போறது, சாப்பிட்றதுக்கு ஒரு சமூகம், பின்னால புடவைய இருக்கிற நெட்ட பூவை சிலிப்பரை கொத்த எல்லாத்தையும் தூக்குறதுக்கு ஒரு குமரிகள் கூட்டம். என்னடா இது தெரியலையே, அசிங்கம் பிடிச்ச கலாச்சாரமே. அல்லாஹ்வுடைய தூதரும் திருமணம் முடித்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைகளும் திருமணம் முடித்ததே.
இஸ்லாம் எவ்வளவு எளிமையானது, எவ்வளவு அழகானது. உண்ட அழக உண்ட மாப்பிள்ளையை தவிர வேற யாருக்கும் காட்டக்கூடாது. நீங்கள் எல்லாம் முத்துக்கள் போன்றவர்கள், பெண்கள் எல்லாம் முத்துக்கள் போன்றவர்கள். முத்து என்பது ஒரு கல்லுத்தான். அந்த கல்லு ரோட்டில் கிடந்தா வெறும் கல்லு, சிப்புக்குள்ள மறைந்திருந்தால்தான் அது முத்து. அல்லாஹ் உங்களை எல்லாம் முத்தாக பார்க்கிறான். நீங்க செத்து வாழணும் என்று நினைத்தா இறைவன் என்னதான் செய்வான்? உங்களை மூடி வாழ சொல்றான், அழக மறைச்சு வாழ சொல்றான். நீங்க எல்லாருக்கும் ஒரு பொது சொத்து அல்ல, ஒரு சிலருக்கு மாத்திரம் உரிமையான சொத்து. அதனால திருமணத்துல இந்த நிம்மதியை இழந்து பரக்கத்தை தேர்றதை விடவும் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது. அதனால இப்ப நம்ம எல்லாம் கேட்கக்குள்ள அவுளியாக்கள் மாதிரி கேட்போம். அந்த இடம் வரக்குள்ளதான் என்ன செய்யறோம்? மாறி போறோம். இப்ப பள்ளிவாசல் சூழல், மர்க்கசுடைய சூழல், ஈமானிய சூழல், குர்ஆன் வசனத்துடைய சூழல். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஈமான் லுஹர் தொழுதுட்டு இப்ப மாஷா அல்லாஹ் சாப்பாடும் தர போறாங்க, அசரும் தொழுவோம், அசருக்கு பிறகு நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு நிகழ்ச்சி, ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த இடத்துல இருப்போம். இதை விட்டு போய் வீட்டுக்கு போய் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போனதற்கு பிறகு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எழுதி கொள்ளுங்கள், இதிலும் எத்தனையோ பேர்களை மேற்கத்திய சிந்தனை தாக்கம் கொள்ள இருக்கிறது என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. என்ன கொஞ்சம் பேசட்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைகள முகத்தையெல்லாம் பார்த்தோன்னா பசி மாதிரி விளங்குது எனக்கு. அதனால இந்த மேற்கத்திய தாக்கத்தில் இந்த பெண்களை சோடிக்கிறது இது இஞ்சால பரவாயில்லை. கொழும்புகளில் நடக்கிற கூத்து அது சொல்லி வேலை, நடக்கிற ஹோல் அது வேற. இப்ப கேள்விப்பட்டா இஞ்சாலே அப்படிதான், கொழும்பை விட மோசமாயிட்டு. இஞ்சால அங்கால சல்லிக்காராக்கள் இருக்கிறாங்கன்னு அப்படி ஒரு பாட்டி. இப்ப பார்த்தா இஞ்சாலையும் என்ன செய்யுது? சில நல்லா மார்க்கத்தை தெரிந்தவர்கள் கூட இந்த விஷயத்துல கல்யாணம் ஒரு தரம் தானே, மௌத்தும் ஒரு தரம் தான், என்ன கல்யாணம் ஒரு தரம் தானே என்று என்ன செய்யற மர தௌபா செய்யறதானே அப்படின்னு கொஞ்சம் பேர் எண்ணம். காலம் இல்லாம என் பிள்ளை உடுக்க போதும், காலம் இல்லாம என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போதும், அல்ல காலமெல்லாம் கல்யாணம் நடக்க வச்சுட்டுருவான். என்ன நல்லா நடந்த கல்யாணம் எத்தனையோ உடைஞ்சு போனதும் உண்டு, பேசாம நடந்த கல்யாணம் எத்தனையோ உருப்படியாக இன்னும் வாழ்வதும் உண்டு. அப்ப நம்ம ஒன்று ஆரம்பிக்கிற நேரம் பரக்கத்தாக ஆரம்பிக்கணும். முசிபத்தை என்ன செய்யக்கூடாது? ஆரம்பிச்சுட்ட கூடாது. முசிபத்தை ஆரம்பிச்சு போட்டு பரக்கத்தை தேடினால் வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது. பரக்கத்தை ஆரம்பிச்சு போட்டு பரக்கத்தை தேடினால் வாழ்க்கை என்ன செய்யும்? பரக்கத்தாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படித்தான் இந்த உலகத்துல பெண்களுக்கு உதாரணம் சொல்லக்குள்ள பாருங்க. அல்லாஹு தஆலா யார சொல்றான்? பெண்களுக்கு உதாரணம், மூமினானவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்றான். சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் சொல்றான். யார மனைவியே? ஃபிரௌனுடைய மனைவி. காபிர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி. இந்த உலகத்துல என்ன இல்லை? அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. மாப்பிள்ளையும் சரியான இறக்கம், ஃபிரௌன் சரியான இறக்கம். எந்த அளவுக்கு தெரியுமா? தனக்கு எதிராக ஒரு பிள்ளை பிறக்குது என்று தெரிஞ்சும் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு விட்டு அப்படியே நைல் நதி பக்கம் வார நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அந்த பெட்டியில வாராரு. ஃபிரௌனுடைய மனைவி ஒரு வார்த்தை தான் சொன்னான், இதை எடுத்து நம்ம வளர்க்கலாமேண்டா. அவன் சிந்தனை அவ உள்ள இரக்கம் மாறிட்டு தூக்கிட்டான். யாருக்காக வேண்டி அரண்மனை மூடப்பட்டதோ அந்த பிள்ளைக்காக வேண்டி அரண்மனை திறக்கப்படுகிறது. யார ஆட்சி போகும் என்று நினைத்து கொண்டான பிள்ளைகளை அவனுடைய அரண்மனைக்குள் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை கொண்டு வந்தான். அவ்வளவு இரக்கம் யாரோட? மனைவியோட. அதனாலதான் இந்த உலகத்துல அவ அல்லாஹ் கிட்ட கேட்டதெல்லாம், இந்த உலக மோகம், தங்கம் இல்லையா அவக்கு, வெள்ளி இல்லையா, மாப்பிள்ளையோட இரக்கம் இல்லையா? அவ்வளவு இரக்கமான மாப்பிள்ளையை யாரும் மறப்பாங்க? எல்லாம் இருந்து, வீடு வாசல் சொத்து சுகம்
கதை சொல்ல ஆக்கள், கூட்டி போக ஆக்கள் எல்லாம் இருந்துச்சு. உலகமே ஒரு சுவர்க்கம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி எப்படி இருப்பான்? அமெரிக்கா ஜனாதிபதி என்றால் அமெரிக்கா ஜனாதிபதியுடைய மனைவி எப்படி இருப்பான்? அவங்க குடிக்கிற அந்த வாட்டர் கூட செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு டாக்டர்ஸ்மார் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சாப்பிடுங்கன்னு சொன்னா தான் சாப்பிடலாம். அவ்வளவு செக்யூரிட்டி நிறைந்த வாழ்க்கை ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி. ஒரு ஊருடைய ஒரு சமூகத்துடைய கடவுள் என்றால் கடவுளுடைய மனைவி எப்படி இருப்பா? அவ்வளவத்தையும் இழந்துக்கிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டது, யா அல்லாஹ் பைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு, எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன மாப்பிள்ளை, சொத்து சுகம், வீடு வாசல், தோட்டம் துறவு, அரண்மனை, அது இது எதுவும் வேணாம். யா அல்லாஹ் பைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும். அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்திலையும் ஒரு வீட்டை கொடுத்து அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் அல்லாஹு தஆலா முன்னுதாரணமாக என்ன செஞ்சான்? ஆக்கிவிட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிர்அவுனுடைய மனைவியை உயர்த்தியும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை, இம்ராத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை அல்லாஹு தஆலா தாழ்த்தியும் சொல்றான். இதுல இருந்து என்ன படிப்பினை பெறுறீங்க? இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் திருமணம் முடித்து ஒரு பிள்ளையும் பெற்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்து ஒரு பிள்ளையும் பெற்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்து பெற்ற பிள்ளைய அல்லாஹ் வழித்தோன்றலில் இருந்து நபியாக ஆக்கினான். யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய அல்லாஹ் தஆலா உலகத்திலே என்ன செஞ்சான்? நரகவாதின்றான். காரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட உலக சிந்தனை எல்லாம் இருந்துச்சு, மார்க்கம் இருக்கல. மார்க்கம் இல்லாதால தனக்கு பிறந்த பிள்ளைய நரகவாதியா வளர்த்துட்டான். உண்ட வாப்பா சொல்றத நம்பாத, உண்ட வாப்பா கூப்பிட்டா போகாத, உண்ட வாப்பாட பேச்ச கேட்காத, உண்ட வாப்பா சொல்றத வணங்காத. யாருக்கு சொல்லி வளர்க்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு சொல்லி வளர்க்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டுறாரு, அறிவோட கட்டல, அல்லாஹ்வோட கட்டளையோட கட்டினாரு. அறிவோட கட்டியிருந்தா எங்க கட்டிருக்கணும்? கடல்ல கொண்டு கட்டிருக்கணும். அவர் கட்டினது எங்க? கரையில கட்டினாரு. அல்லாஹ் அப்படித்தாங்க. அல்லாஹ்வோட விஷயத்துல கேட்கப்படாது. நம்ம என்ன கடல்ல கப்பல் கட்ட வேண்டியால் கரையில கட்டுறாரு. அல்லாஹ் கட்ட சொன்னா கட்டுறாரு. இப்ப பிள்ளையும் வளருது, சமூகத்துடைய கொடுமையும் கூடுது, மக்களுடைய இறை நிராகரிப்பும் அதிகமாகுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. மழை பொழியுது, கீழே தண்ணி, மேலாலையும் தண்ணி, வெள்ளம் பெருக்கெடுக்குது. தரையில கட்டின கப்பல் இப்ப கடல் மாதிரி மிதக்க ஆரம்பிக்குது. இஸ்லாத்தை ஏற்ற எல்லாரையும் ஜோடி ஜோடியாக ஏத்தினாங்க. மகனை பார்த்தா மகன் நிக்கிறான், இருக்க மானா, டேய் வாடா வாப்பா ஏறிக்கொள்ளு, அழிக்கப்பட போறாங்கடா எல்லாரும். அவன் சொன்னா இன்னாருக்குது மலை, அதுல ஏறி எந்த உசுரை காப்பாத்த ஏலும், நீங்க போங்க. வாப்பா மனசு கேட்கல, ஏறு மகன் இருந்தாங்க. ஏறல்ல. அல்லாஹ் கிட்ட சொன்னாரு, யா அல்லாஹ் என் மகன், யா அல்லாஹ் என் குடும்பம், யா அல்லாஹ் லைஸ மின் அஹ்லிக், அவனோட குடும்பமே கிடையாது. அழிக்கப்பட்டு நாசமாகி நரகவாதியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் போனான். காரணம் ஒரு பெண், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. ஈமான் இல்ல, மற்ற எல்லாமே இருந்துச்சு. ஆனா பிள்ளைய கூட ஒரு சுவர்க்கவாதியாக வளர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு துர்ப்பாக்கிய சாலியாக இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுடைய ஈனச் செயல் காரணமாகி போனது. பிறந்த பிள்ளையை கூட உலகத்திலேயே நரகவாதியாக மாற்றிவிட்டு போனது. அங்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையோட கூட தான் இருந்தார், அம்மாவோட கூட தான் இருந்தாங்க. அல்லாஹ்வோட கட்டளை வரல, பிரிஞ்சு வாழுங்கன்னு சொல்லி அப்ப வரல. கூட இருந்தும் ஒரு தாயிடத்தில் ஈமான் இல்லாத தால ஒரு பிள்ளைய சரியா வளர்த்தெடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை. அங்கால பிள்ளை கிடைக்குது, பல வருஷம் வயசு போயிட்டான். மலக்கு வந்து சொன்னாங்களா, உங்களுக்கு பிள்ளை கிடைக்க போதுன்னு. வயசு போன காலத்துல சிரிச்சாவா, நமக்கெல்லாம் எங்க பிள்ளை கிடைக்க போதுன்னு சிரிச்சாவா. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சிரிச்சாவா. அல்லாஹ்வோட ஏற்பாடு கிடைக்கும் அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. கிடைச்சிச்சு. கிடைச்ச பிள்ளைய மிச்ச நாள் வச்சு கொஞ்சம் கிடைக்கல, விட்டார். அல்லாஹ்வோட கட்டளை. மனைவியையும் தாயையும்
மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் விட்டாரு இன்றைக்கு இருக்கிற கஅபாவுல. விட்டுட்டு போனவர் வரவே இல்லை. 3 கட்டம் தான் வந்து பார்த்தாரு. மகனையும் மனைவியையும் வந்து பார்க்கிறாரு 3 தடவை. விட்டுட்டு போனவர் தான். என்ன ஏது சாப்பாடு ஒன்றும் இல்லை. ஆனா அந்த அம்மா கிட்ட உலகம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு வாசல் சொத்து சுகம் ஆடை ஒன்றுமே இருக்கல்ல. அல்லாஹ்வுடைய இந்த ஈமான் மாத்திரம் உள்ளத்தில் இருந்தது. ஊடில்லையே, அது சொந்த ஊடில்லையே. யோசிங்க, யார்கிட்ட ஈமான் இருந்து உலகம் இல்லையோ அவங்களோட குடும்பம் இந்த உலகத்தில் உருப்படும். யாரிடத்தில் ஈமான் இந்த உலகத்தில் ஈமான் மட்டும் இல்லாமல் உலகம் இருக்கிறதோ இந்த உலகத்தில் வேணும்னு அவங்க நல்லவங்க மாதிரி இருக்கலாம். ஆனால் உலகமும் நாசம் மறுமையும் நாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உங்களை எல்லாம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் உறுதியோடு நல்ல ஈமானோடு நல்ல அறிவாளிகளாக படித்தவர்களாக பண்பாடுள்ளவர்களாக மேற்கத்திய கலாச்சார தாக்கங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்துரைத்து அதில் இருந்து நாங்களும் எங்களோட சமூகத்தையும் பாதுகாக்குகிற நல்ல சிந்தனையாளர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் இன்னும் ஒன்றையும் சொல்லணும். நான் ஒரு 2 நிமிஷம். மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தில் இன்றைக்கு நிறைய சலூன்கள் திறக்கிறாங்க, பியூட்டி சென்டர், கிரீமும் வருகுது. அது பிரச்சனையா இல்லை, நல்லது. ஹராம் இல்லாட்டி வாங்கி போடுறதுல தப்பு இல்லை, மாப்பிள்ளைக்காக வேண்டி. அதில் முடி ஒன்று வருகுது, வெள்ளையா வருகுது முடி. இன்னும் ஒன்று வருது பர்பிள் கலர்லாம் வருகுது. இன்னும் ஒன்று நரையும் இல்லை கருப்பும் இல்லை, அப்படி வருகுது. சிலாக்கள் கருப்பை வெள்ளையாக்க நினைக்கிறாங்க, வெள்ளைய கருப்பாக்க நினைக்கிறாங்க. யாருக்கு காட்ட நினைக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பேர் இப்படி ஷோல் போடுறது முன்னுக்கு இப்படி ஒரு துண்டு தூங்குது, என்னையா நாங்கள் முடிக்கு கலர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. கொஞ்சம் பேர் ஹபாயா உடுத்துட்டு இந்த ரோட்டால போக தூக்கிட்டு போகிறேன். எனக்கு விளங்குறதில்ல என்ன தூக்கிட்டு போகிறேன், இப்படி தூக்கிட்டு போகிறேன். மழையும் இல்லை, தூக்கிட்டு போகிறேன். நீ பிறகுதான் விளங்கிச்சு உள்ளுக்கு போடுற டெனிம் டவுசரை காட்டுறதுக்கு தான் தூக்கிட்டு போறேன். ஆண்களுடைய உடுப்பை உடுக்குற பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். நீங்க மறைச்சித்தான் செஞ்சுட்டு போனீங்க. ஆனா ஷைத்தான் பார்த்தான், மறைச்சி என்ன செய்ய உனக்கு, நீ வெளிப்படுத்தினா தான் பாவி ஆகுவா என்று இப்ப எல்லாரும் பஸ்ல ஏறக்க தூக்குதுகள், இறங்கக்குள்ள தூக்குது, கிளாஸுக்கு போக தூக்குது, இப்படி புக்கோட சேர்த்து இப்படி அபாயாவை தூக்கி வச்சுக்கிட்டு தான் நிக்கிற பிள்ளை இப்படி தான் நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா போட்டிருக்கிற டெனிம் ட்ரவுசரும் ஷூவும் விளங்கணுமே, வெளியில் விளங்காட்டி பெருமதி இல்லையே. இது என்ன கலாச்சாரம்னு தெரியல எனக்கு. உள்ளுக்கு போட்டிருக்கிற கலர் உடுப்புக்களை எல்லாம் மிக கேவலமாக மற்றவர்கள் பார்க்கிற சிந்தனைகள் இந்த சமூகத்தில் வருமாக இருந்தால் இந்த டெனிம் கலெக்ஷன் எல்லாம் யார் கொண்டு வந்த கலாச்சாரம்? ஆடை கலாச்சாரம் மேற்கத்தியம். நிறைய பேர் இந்த பொட்டமும் டிஷர்ட்டும் தான் போட்டு தெரியுது. எங்கட பிள்ளைகள் தான் பொடியனா பிள்ளையாண்டு விளங்காத அளவுக்கு தான் என்ன செய்யுது இருக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. பெரிய தலைப்பு, குறுகிய நேரம். அல்லாஹு தாலா எல்லாரையும் பாதுகாத்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.